விழுப்புரம் அதிமுக தெற்கு நகர பகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பழைய பேருந்து நிலையம் அருகே அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட தலைவர் அன்பு ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் பங்கேற்று கழக கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அரிசி, புடவை, சமையல் பாத்திரங்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். இதேபோன்று மகாராஜபுரம், மருதூர், வழுதரெட்டி ஆகிய பகுதிகளில் நகர செயலாளர் பசுபதி ஏற்பாட்டில் ஏழைகள் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்தது. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த தவறியதால் கொலை, கொள்ளை அதிகரித்துள்ளது. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதால் ஸ்டாலின் அரசின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் ஸ்டாலின் அரசுக்கு எதிரான மனநிலையில் அரசு ஊழியர்கள் உள்ளனர். சாம்சங் உள்ளிட்ட பிரச்சனைகளில் ஸ்டாலின் அரசின் தொழிலாளர் விரோத போக்கு அம்பலப்பட்டது. மேலும் பட்டியலின மக்கள் மீதான வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசை ஆட்சியிலிருந்து வெளியேற்ற மக்கள் தயாராகிவிட்டனர். இந்த நிலையில் இதன் கூட்டு வெளிப்பாடாக கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக் இணையத்தில் ட்ரெண்டிங் ஆகியுள்ளது. மக்களை ஏமாற்றி வரும் மைனாரிட்டி பாஜக, விடியா திமுக அரசுகளின் மீது கடும் அதிருப்தியில் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தெருவில் சுற்றித் திரிந்த வெறிநாய்கள் கடித்ததில் பெண் உட்பட 8க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆரணி டவுன் மற்றும் அதனையொட்டி இருக்கும் இரும்பேடு, பையூர், வடுகசாத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தெருநாய்கள் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் திமுக அரசின் நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அரசு விழாவில் தாமதமாக வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரால் மாணவர்கள் அவதியடைந்தனர். திருத்தணி அடுத்த வேலஞ்சேரி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள் திறப்பு விழா காணொலி மூலம் திறந்து வைத்த நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் மீண்டும் திறந்து வைப்பதற்காக திமுகவினர் ஏற்பாடு செய்தனர். இதற்காக பள்ளி மாணவர்களை வகுப்பறைக்கு செல்ல விடாமல் திமுகவினர் வலுக்கட்டாயமாக காக்க வைத்தனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக மாணவர்கள் காத்திருந்த நிலையில் தாமதமாக வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரால் மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் பள்ளியில் கழிவுநீர் குழாய்கள் சேதமடைந்தும் கழிவுநீர் சாலையில் தேங்கி நின்று சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எல்லை தாண்டும் இந்திய இழுவைப் படகு தொழில் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த கோரி போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக இலங்கையின் தீவக கடற்றொழில் அமைப்பு தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அந்த அமைப்பினர், இந்திய மீனவர்களின் இழுவை மடி தொழில் நடவடிக்கையால் எமது தீவக பிரதேசம் கடுமையாக பாதிக்கப்படுவதை கண்டித்து வரும் 27ஆம் தேதியன்று யாழ்ப்பாணம் நகரில் போராட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்தனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை நாட்டுடைமையாக்கி அவர்களது வாழ்வாதாரத்தையே இலங்கை அரசு சிதைத்து வரும் நிலையில் தமிழக இந்திய மீனவர்களுக்கு எதிராக இலங்கை அமைப்பு போராட்டம் நடத்த உள்ளதை மைனாரிட்டி பாஜக, மக்கள் விரோத திமுக அரசுகள் கண்டிக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு ஓய்வூதியர்கள் சங்கத்தின் 38வது ஆண்டு விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக ஸ்டாலின் அரசு கூறிய வாக்குறுதி என்ன ஆயிற்று என சட்டமன்றத்தில் பலமுறை கேட்டும் எந்த பதிலும் இல்லை என குற்றம் சாட்டினார். மேலும் மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் அதிமுகவின் குரல் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என உறுதியளித்தார். இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு அரசு வேறு நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டா அதை நிறைவேற்றும், அதுதான் ஒரு நல்ல ஆட்சியாளர்களுக்கான. ஆக இன்றைக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக அந்த உரிமையை கேட்பதற்கு கூட போராடுவதற்கு அனுமதி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் உரிமையை உங்கள் உரிமை பொருளாக இந்த முறை சட்டமன்றத்தில் நாங்கள் அளிப்போம் என்ற உத்தரவாதத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.